ஏன் வந்து மோடிய ட்ரம்ப் கூப்பிடல பதவியேற்பு விழாவுக்கு? ஜனவரி 20, 19, 20லாம் எந்த அப்பாயின்மெண்ட்டும் வச்சுக்கல. ஏன்னா எப்பவும் அழைப்பு விதர் வரும், போலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இருந்திருக்காரு. மோடியும் போறதுக்கு தயாரா இருந்திருக்காரு. ஓகே. ஆனா ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் இருந்து அழைப்பு வரவில்லை. ஏன் கூப்பிடல? ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்ல சொன்னாலும் உங்களுக்கு ஜெய்சங்கருக்கு மட்டும்தான் அழைப்பு இருக்கு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஏன் பிரதமருக்கு அழைப்பு இல்லைங்கிறதுக்கு காரணம், ஜனாதிபதியா இல்லாத ட்ரம்ப் பிரதமரா மோடி நியூயார்க்கு வந்த பொழுது அவரை கூப்பிட்டு ஒரு கேம்பெயின் மாதிரி பண்ண போற, நீங்க வந்து பேசுங்கன்னு சொல்லியிருக்காரு. தட் இஸ் வாக்கு வங்கி அரசியல். ஆமா. இந்தியர்கள் வாக்கு மோடி வந்தானா இந்தியர்கள் வந்துருவாங்க, இந்தியா வந்தானா ட்ரம்ப்புக்கு ஓட்டு வந்துடும். ட்ரம்ப் சொன்னாலும் இது வந்து நான் பொலிட்டிக்கல் கேம்பெயினா பண்ண மாட்டேன், சும்மா உங்களுக்கு ரிசப்ஷன் மாதிரி கொடுக்குறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரே 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 மேடையில் தோன்றுவோம், நீங்க வந்து என்னை ஆதரிச்சு பேசினாலும் சரி பேசாட்டியும் சரி, நீங்க எங்க கூட இருக்கீங்கன்னு தெரிஞ்சாலே இந்திய ஓட்டுல எனக்கு வாக்குகள் எனக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி பேசுகிறார். ஜெய்சங்கர் சொன்னாலும் நோ பிரைம் மினிஸ்டர் ஜி, இது வந்து நாளை கமலா ஹாரிஸ் வந்தான்னா இந்தியா அமெரிக்கா உறவு ரொம்ப கெட்டு போயிடும். ஏன்னா யார் ஜெயிப்பான்னு சொல்ல முடியாது. அமெரிக்கா ஜனாதிபதி தேர்தலில் இந்தியா ஒரு சார்பு எடுக்கிறது கஷ்டம். எடுத்தா வந்து நாளைக்கு கமலா ஹாரிஸ் வந்து போட்டு தாக்கிடுவார். அந்த அம்மா வேண்டாம் பேஸ் பண்ணிருக்காரு. ஜெய்சங்கரும் சொன்னதை கேட்டுட்டு மோடியும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டார். அதை மனசில் வச்சுட்டு தான் ட்ரம்ப் வந்து ஜி ஜின்பிங்கை கூப்பிட்டுட்டு மோடியை கூப்பிடலன்னு அமெரிக்காவிலேருந்து தகவல் அறிந்த வட்டாரங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக என்கிட்ட பேசினாங்க.